ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்மளோட சேனலில் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். அந்த எல்லா வீடியோஸ்லையுமே நம்ம வந்து ரிலே கான்செப்ட் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த ரிலே கான்செப்ட் வந்து நான் யூஸ் பண்ண சொல்ல என்ஓஎன்சி நிறைய யூஸ் பண்ணியிருப்போம். அதான் ரிலேங்கிறோம். அந்த ரிலே வந்து நான் இது வரைக்கும் காமிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அந்த ரிலேயோட டயக்ராம் வந்து நான் காமிக்கிறேன். அண்ட் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோஸில் வந்து ஒரு நியூ கான்செப்ட் ஒன்று பார்க்க போகிறோம். அது என்ன கான்செப்ட், அது வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நியூ கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டைமர் கான்செப்ட் தான். டைமர்னா வேற ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு மோட்டார் இருக்குது அப்படின்னா அந்த மோட்டார் வந்து எனக்கு 50 செகண்ட்ஸ் கழிச்சு ரன் ஆகணும், அப்படி இல்லைன்னா அந்த மோட்டார் எனக்கு 50 செகண்ட்ஸ் கழிச்சு ஆஃப் ஆகணும், இப்படிங்கிற மாதிரி சொல்கிறத நம்ம டைமர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது இத்தனை செகண்ட்ஸ்க்குள்ளே எனக்கு வந்து ரன் ஆகணும், இத்தனை செகண்ட்ஸ்க்கு ஆஃப் ஆகணும் அப்படின்னு சொல்கிறத நம்ம டைமருங்கிறோம். ஓகே, இப்போது டைமரோட அட்ரஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிஎம்ஆர் ஸ்பேஸ் அட்ரஸ் ஸ்பேஸ் டிலே. ஓகே, டிஎம்ஆர் வந்து கான்செப்ட், அது வந்து அது வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், அதுதான் டைமரோட கான்செப்ட் டிஎம்ஆர். தென் அட்ரஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா T0, T1, T2, T3, T4, T5 இப்படி போயிட்டே இருக்கும். நீங்கள் வந்து இதில் எதுனாலும் கொடுத்துக்கலாம். இதுதான் வந்து அட்ரஸ்ன்னு சொல்கிறோம். எதோட அட்ரஸ்னா டைமரோட அட்ரஸ் T0, T1, T2 அந்த மாதிரி உள்ளது டைமரோட அட்ரஸ். ஆல்ரெடி நம்ம எல்டியோட அட்ரஸ், எல்டிஐ சுவிட்சோட அட்ரஸ்லாம் பார்த்துருப்போம். இது வந்து டைமரோட அட்ரஸ். தென் டைம் டிலே, அதாவது இப்போ டிலே டைம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எத்தனை செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ரன் ஆகணும் அப்படின்னு சொல்கிறத நம்ம டிலே டைம் அப்படிங்கிறோம். இது நீங்கள் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஹேஷ் போட்டு எவ்வளோ செகண்ட்ஸ் கழிச்சு ரன் ஆகணுமோ அந்த செகண்ட்ஸை போடணும். இப்போ ஹேஷ் போட்டு 50 போட்டால் 50 செகண்ட்ஸ் கழிச்சு எனக்கு மோட்டார் வந்து ரன் ஆகும். எப்போ ஃபஸ்ட்டு எப்போ எனக்கு சென்சார் ஆன் ஆகுதோ அந்த சென்சார் ஆன் ஆகி 50 செகண்ட்ஸ் கழிச்சு எனக்கு வந்து மோட்டர் வந்து ரன் ஆகும். இதுதான் வந்து டைமர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ டைமரில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆன் டிலே டைமர், ஆஃப் டிலே டைமர், விப்பிங் டைமர். இப்போ 3 டைப் ஆஃப் டைமர் இருக்குது. இப்போ வந்து ஆன் டிலே டைமர் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஆன் டிலே டைமர்னா ஒரு மோட்டார் வந்து எனக்கு இத்தனை செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஆன் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைமர் செட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஆன் டிலே டைமர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதே இது எனக்கு அந்த மோட்டார் இத்தனை செகண்ட்ஸ்க்கு அப்புறம் எனக்கு ஆஃப் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அது ஆஃப் டிலே டைமர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கப்புறம் விப்பிங் டைமர்னா எனக்கு இந்த ரெண்டு கான்செப்ட் எனக்கு இன்டராகி வரணும் அப்படின்னு சொல்லினா அது வந்து விப்பிங் டைமர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த 3 டைமரில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஆன் டிலே டைமரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து ஆன் டிலே டைமரை வச்சு ஒரு சின்ன ஜென்ரலான ஒரு விஷயம் தான் சொல்ல போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து நம்ம ஃபுல்லாக ஆன் டிலே டைமரை வச்சு நம்ம ப்ரோக்ராம்லாம் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த செக்ஷனில் வந்து நம்ம வந்து ஆன் டிலே டைமர்னா என்ன, ஆன் டிலே டைமர்னா எப்படி போடுறது, அந்த சர்க்யூட் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபைல் போய் நியூ ப்ராஜெக்ட் போய்க்கோங்க. நியூ ப்ராஜெக்ட் போய்ட்டு உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அடிச்சுக்கோங்க. நான் டைமர்னு அடிக்கிறேன். டைமர்னு அடிச்சுட்டு ஓகே கொடுக்குறேன். KV1016AD. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டைமரை வச்சு ஒரு சின்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம். எந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டாலும் ஃபஸ்ட் ஒரு சென்சார் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ LD ஸ்பேஸ் 0. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு ஒரு மோட்டார் இருக்குது. இந்த மோட்டார் வந்து எனக்கு 50 செகண்ட்ஸ் கழிச்சு ரன் ஆகணும்னு நான் சொல்கிறேன். அப்படின்னா என்ன ஆகணும் அப்படின்னா டைமர் போடுறோம். அந்த இடத்துல என்ன டைமர், ஆன் டிலே டைமர். ஸோ TMR ஸ்பேஸ் T0 ஸ்பேஸ் ஹேஷ் போட்டு 50 போடுறேன். ஓகேவா, எனக்கு 50 செகண்ட்ஸ் அர்த்தம். ஹேஷ் போட்டு 50 போட்டால் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து வரும் போட சொல்ல. இதுதான் நம்ம டைமர்னு சொல்கிறோம். இந்த T00 இருக்கா, இதுதான் டைமரோட அட்ரஸ்ஸு. எத்தனை செகண்ட்ஸ் கழிச்சுன்னா 50 செகண்ட்ஸ். இதில் தான் ரன் ஆகும். உங்களுக்கு ரன் ஆகிறது வந்து ஷோ ஆகும். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போது அதே எல்டி சுவிட்ச் எடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 0 கொடுக்காம T0 கொடுக்குறேன். அதாவது இந்த அவுட்புட் அட்ரஸ் எடுத்து நான் இதுக்கு இன்புட் அட்ரஸாக கொடுக்குறேன். கொடுத்து ஓகே கொடுத்துட்டு இதோட அவுட்டில் தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மோட்ரு வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். எனக்கு மோட்ரு வந்து 500 அசியூம் பண்ணியிருக்கேன். இதுதான் எனக்கு மோட்டார். இப்போ நான் சுவிட்ச் 1லேருந்து சப்ளை எனக்கு டேரெக்டாக எங்கே போகும்னா டைமருக்கு தான் போகும். டைமரில் உள்ள சப்ளை தான் எனக்கு எங்கே வரப்போகுது அப்படின்னா மோட்டருக்கு வரப்போகுது. ஓகே, இதுதான் கான்செப்ட்டு, இருக்கிறதுலே சிம்பிளஸ்ட் கான்செப்ட்டு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எண்ட் ஹெச் கொடுத்துட்டு ரன் பண்ண போகிறோம். எண்ட் ஹெச் கொடுத்துக்கோங்க. எப்போவுமே எல்லா ப்ரோக்ராம்லேயும் எண்ட் ஹெச் கொடுக்கலாம். உங்களுக்கு வந்து கன்வர்ஷன் எரர் கண்டிப்பாக வரும். தென் அதுக்கப்புறம் சிமுலேஷன் டேப் போய்க்கோங்க. கன்வர்ஷன் எரர் வரலைன்னா உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் ஓகேன்னு அர்த்தம். கன்வர்ஷன் எரர் வந்துச்சுன்னா ஏதோ ஒன்று பண்ணியிருக்கீங்க, ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, நம்மளுக்கு இப்போ வந்து சிமுலேஷன் டேப்புக்குள்ளே போயிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் சுவிட்சை ஆன் பண்ணுறேன். எனக்கு வந்து இதில் டைமர் கவுண்ட் ஆகுது பாருங்கள். டைமர் கவுண்ட் ஆகி எனக்கு 50 செகண்ட்ஸ் முடியும் ரன் ஆகுது. ஓகேவா, இதுதான் கான்செப்ட். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எப்போ சுவிட்சை நான் ஆன் பண்ணுறனோ இல்லை எப்போ எனக்கு சென்சார் சென்ஸ் ஆகுதோ
அந்த சென்ஸ் ஆன டைம்லேருந்து எனக்கு 50 செகண்ட்ஸ் கழிச்சு தான் எனக்கு இந்த மோட்டார் வந்து ரன் ஆகணும்னு கொடுத்துருக்கேன். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு 50 செகண்ட்ஸ் கழிச்சு தான் இந்த மோட்டார் வந்து ரன் ஆகும். திரும்பி நான் சப்ளை டிஸ்கனெக்ட் பண்ணால் எனக்கு சப்ளை வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். இப்போ திரும்பி நான் ஆன் பண்ணுறேன் பாருங்கள், 50 செகண்ட்ஸ் டைம் ஓடும், இங்கேயும் ஓடும், இங்கேயும் ஓடும். இந்த 50 செகண்ட்ஸ் டைமுக்கு அப்புறம் கரெக்டாக உங்களுக்கு மோட்டர் வந்து ரன் ஆயிடும். இதுதான் டைமர் கான்செப்ட். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான், ரொம்ப ஒன்றும் வேரியண்ட்லாம் கிடையாது, ஈஸி தான் டைமர். இதே மாதிரி ஆன் டிலே டைமர், அதுக்கப்புறம் ஆஃப் டிலே டைமர், அதுக்கப்புறம் விப்பிங் டைமர்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நமக்கு வந்து ஆன் டிலே டைமர்லேயே நம்ம நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்க்கலாம். இது வந்து நான் சும்மா உங்களுக்கு சொல்லி காமிக்கிறதுனால ஒரு சின்ன ப்ரோக்ராம் சொல்லி காமிச்சேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆன் டிலே டைமர் வச்சு நிறைய பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் இருக்குது, அந்த மாதிரிலாம் பார்க்கலாம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்படின்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸில் டவுட்ஸ் அண்ட் நம்ம ஏதாவது நீங்கள் ஒரு ப்ராப்ளம் பண்ணி கேட்குறீங்க அப்படின்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அந்த ப்ரோக்ராம் பண்ணி காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுக்கு பாய்.